ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே புனிதா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாமா தான் எல்லாம் பண்ணுறாக்குன்றதுக்கு அமுதா இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. எப்படியாவது புனிதா வீட்டை விட்டு வெளியில் விரட்டியே ஆகணும்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அப்பாவை காணுமே சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையானே எனக்கு தெரியலை, நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறாங்க. இந்த பாருங்க, அப்பா எங்கே இருந்தாலும் சரி அவரை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னால் நிறுத்துறது என்னோட வேலை, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கட்டுப்பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அமுதா சொல்கிறாங்க, நீயே பாரு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு விளையாடுறேன். அந்தமே அவங்க அம்மாவே புனிதா நீ வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானே இப்போ போகாதேன்னு சொல்கிறாங்க. போ புனிதா வீட்டை விட்டுன்னு வெளியில் வர்ற நாள் சீக்கிரம் வரதான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தா சரவணன் சித்தி பேச கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூங்கொடி மேலே பாசமாக இருந்தாலும் நடிக்க வேண்டியிருக்காரு. நேத்தி உள்ளே படுத்திருந்தார். அப்போ பக்கத்தில் இவளும் படுத்ததுனால சித்தி கோபமாக இருக்காங்க. இல்லைம்மா இல்லை, இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன், தெரியாமல் ஏதோ தவறு நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. அதே சமயம் பூங்கொடி பார்க்குறாரு, எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு என் மேலே ஒரு சொட்டு கூட பாசம் கிடையாது, என்ன அப்படித்தானே, சரி அப்படியே இருந்துக்கோங்க, நான் இல்லை நான் சொல்ல வந்தார் அதை வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லி நான் வாசத்தினேயில் படுக்க வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாம் பண்ணிக்கோங்க, ஏன்னா என்னை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, எனக்கு தான் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி கதறி எழுறாங்க. பார்க்குறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது. திருமணம் இன்னும் பண்ணியாச்சுன்னா பொண்டாட்டிக்காவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அம்மான்னு இருக்கிறதுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியல. சரவணன் ரொம்ப ஓவராக தான் போகிறாரு. இவ்வளோ இதாக இருக்காரு அப்படின்னா எதுக்காக பூங்குடியை திருமணம் பண்ணிக்கணும்னு தெரியல. இதுக்கு அடுத்து செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியலில் என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு குழந்தை வச்சுருக்காங்க. அதே சமயம் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பையனை வச்சுருக்காரு. இப்போ 2 பேருக்குமே தெரியாது. கவின் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கூட நெருங்கி அவள் அப்பா பழகிறாரு. அப்போ ஹோட்டலில் அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு ஊட்டி விடட்டுமா சொல்லி ஊட்டி விட்றாரு. உடனே அதை பார்த்துட்டு என்ன எங்கள் அம்மா மாதிரியே ஊட்டி விட்றீங்க, உங்கள் அம்மா எப்படி ஊட்டி விடுவாங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊட்டி விடுவாங்க, அதே மாதிரி நீங்களும் ஊற்றி விட்றீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் விஜய் காட்டுறாங்க, நீ போய் ஹோட்டலில் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு ஓனர் பையன் சொல்கிறாரு. நான்லாம் கடையில் வேலை பார்க்க வந்தேன்னா இல்லை உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து வந்தேன்னா அதெல்லாம் தெரியாது, போகணுன்னா போகணும் அப்படி திட்டிடுறாங்க. சரி வேறு வழி கிடையாது சொல்லிட்டு அதே ஹோட்டலுக்கு வராங்க. பிரியாணி வாங்கிட்டு திரும்பும்போது தான் நிலாவோட குரல் கேட்குது. என்ன நிலாவோட குரல் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தன்னுடைய கணவர் இருக்கிறத பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவள் கணவர் கூட தான் நெருங்கி பழக தெரிஞ்சாலுமே பழகக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் சந்திப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் பேட்ரி பார்த்திங்கன்னா என்றைக்குமே 100% போடவே போடாதுங்க. எதனால் அப்படி போடக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பேட்ரி ரொம்ப ரொம்ப வீக்காகிடும். என்றைக்குமே போடக்கூடாது. அதே மாதிரி பேட்ரி கம்மியாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 20% இருக்கும்போதே நீங்கள் சார்ஜ் இல்லையே சொல்லிட்டு சார்ஜை போட்டுருங்க. சில பேர் 0 அப்படி வைப்பாங்க, அப்படி வைக்கவே வைக்காங்க. 20% இருக்கும்போதே நீங்கள் போட்டிங்கன்னா, அதே மாதிரி 80% இருக்கும்போதே நீங்கள் எடுத்துடணும். அதை 100%லாம் வைக்கக்கூடாது. அப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்னா பேட்ரி சூடாயிடும். சூடாயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா பேட்ரி சூடாயிடுச்சுன்னா அது நல்லது கிடையாது. சீக்கிரமாகவே பேட்ரி கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி என்றைக்குமே பண்ணாதீங்க. அதனால் ரொம்ப யூஸ் பண்ணாங்க. ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கம்மியாக ஆனவுடனே டக்குன்னு சார்ஜ் போட்டுருங்க. அதாவது ஏதாவது வேலையாக போகிறீங்க, இப்போ குளிக்க போகிறீங்க, ஏதாவது வேலையாக இருக்கும் அப்படிங்கும்போது 20% ஆச்சுன்னா நீங்கள் கூட இருந்தாலும் கூட பரவாயில்ல, 80% மேலே போடாதுங்க. இப்படி நீங்கள் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா உங்கள் பேட்ரி இருக்கும். சில சமயம் பேட்ரி ஓவராக சில பேர் அதுமாதிரி ராத்திரி தூங்கும்போதும் போடுறாங்க. அப்படி போடவே போடாதீங்க. இப்போ ஒரு 6:30 மணிக்கு எழுந்திருக்கணும்னா 5:30 மணிக்கு கண் முழிச்சிருச்சுன்னா ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டுக்கலாம். அதை பார்த்துட்டு இங்கே மாட்டு அப்படி போட்டிங்க அப்படின்னா பேட்ரி ரொம்ப சூடாயிடும். சூடாகி வெடிக்கக்கூடிய அபாயம் கூட இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மொபைல் தான் இப்போ முக்கியம். காலையில் எழுந்தவுடனே பல் தேய்க்கிறது அந்த காலம், காலையில் எழுந்தவுடனே சார்ஜை போட்டுட்டு பல் தேய்க்கிறது தான் இந்த காலம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். டிப்ஸு எல்லாமே பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.